This video sponsored by பைமோட் ஷாப்பிங் ஆப். இது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப். இதில் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் கம்மியான விலையிலையும் தரமான பொருளாகவும் நம்ம வாங்கிக்கலாம். இது மற்ற ஷாப்பிங் ஆப்போட கம்பேர் பண்ணும்போது இதில் தள்ளுபடி நல்லா கொடுக்குறாங்க. இதில் கிராசரிஸ் மட்டும் இல்லை, ஸ்நாக்ஸ் ஐட்டம், ஓரல் ஐட்டம், அதே மாதிரி நம்ம துணிக்கு தேவையான பவுட்ரு, லிக்யூட்ஸு அண்ட் நம்ம பெட்ஸுக்கு தேவையான ஃபுட்டு எல்லாமே நம்ம இதிலே வாங்கிக்கலாம். அப் டு 20% வரைக்கும் நம்மளுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஒன்ஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிட்டா போதும், நம்ம வீட்டுக்கே அனுப்பி வச்சுருவாங்க. சேஃப் அண்ட் செக்யூராக அனுப்புவாங்க. 24 மணி நேரமும் கஸ்டமர் சர்வீஸும் இருக்குது. நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம அவங்கள வாட்ஸ்அப் மூலமாக காண்டாக்ட் பண்ணி என்ன ப்ராப்ளம்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உணவே மருந்து. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைந்த பழங்கள் மற்றும் காய்கறிகள் என்னென்னங்கிறத பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒன், கிவி மற்றும் பச்சை இலை காய்கறிகள். கிவி பழத்தில் அதிக அளவு விட்டமின் சி இருக்கிறதுனால இதை அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறையா கிடைக்கும். அதே மாதிரி பச்சை இலை காய்கறிகள்லையும் அதிக அளவு ஃப்ளவனாய்டு மற்றும் பினோலிக் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் இருக்கிறதுனால இது இதய நோயும் புற்றுநோய் போன்ற பாதிப்புகள் வராமல் தடுக்குது. செகண்ட் ஒன் அவகோடா மற்றும் பசலைக்கீரை. அவகோடாவில் அதிக அளவு விட்டமின் ஏ, சி மற்றும் இ இருக்குது. இதை அதிகமாக உட்கொண்டு வந்தால் உடல் வலுப்பெறுவதோடு சர்மமும் பொலிவாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி பசலைக்கீரையில் இருக்கும் லுக்டீக்ஷாக்டைன் எனும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னா, அல்சிமியர் போன்ற மூளை சம்பந்தமான நோய்கள் ஏற்படாமல் தடுக்குதுன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. தேர்ட் ஒன் பீட்ரூட் மற்றும் கலைக்கோசு. கலைக்கோசுனா முட்டைக்கோசு வகையை சேர்ந்தது. முட்டைக்கோசை விட சின்னதாகவும் இருக்கும். இந்த கலைக்கோசுவில் அதிக அளவு பைட்டோகெமிக்கல், நார்ச்சத்து, தாதுக்கள், மினரல்ஸ் போன்றவை அதிகமாக இருக்குது. இது நமக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்களை கொடுக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கும் பீட்ரூட் சாப்பிட்டு வந்தால் ரத்தமும் மேம்படும். ரத்த ஓட்டத்தில் சீராக கொண்டு வரும். உடல் ஆரோக்கியமாகவும் கட்டுக்கோப்பாகவும் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாலாவதா ஆப்பிள் மற்றும் பூண்டு. ஆப்பிளை தினமும் சாப்பிடணும்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. ஏன்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி நமது சமையல்லையும் முடிஞ்ச அளவு பூண்டையும் அதிகமாக சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. இது நம்மளோட ரத்த அழுத்தத்தை குறைக்குது. அடுத்தது ஆரஞ்சு மற்றும் குடைமிளகாய். குடைமிளகாயில் கரோட்டினாய்டுகள் மற்றும் விட்டமின் சி என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சு இருக்குது. அதே மாதிரி தான் ஆரஞ்சு பழத்துலேயும் பீட்டா கரோட்டின், விட்டமின் சி, ஏ உள்ளிட்டவை அதிகமாக இருக்கிறதுனால இதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கணும். சின்ன குழந்தைகளுக்கும் கொடுத்து பழக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது தக்காளி மற்றும் மாதுளை பழம். மாதுளை பழத்தில் அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கிறதுனால தினமும் ஒரு மாதுளை பழம் சாப்பிடுவது உடம்புக்கு ரொம்ப நல்லது. தக்காளிலையும் லைகோஃபைன் என்னும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைஞ்சிருக்குது. இது உடலில் இருக்கும் கிருமிகளை நீக்கி கொழுப்புக்கள் சேராமல் தடுத்து உடல் எடையையும் குறைக்க உதவுது. உடல் பருமன் அதிகம் இருக்கிறவங்க இதை அடிக்கடி சேர்த்து சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது. பெர்ரி பழங்கள் மற்றும் பீன்ஸு. அடிக்கடி நம்ம ஸ்ட்ராபெர்ரி, ப்ளூபெர்ரி, பிளாக்பெர்ரி போன்ற பெர்ரி வகையான பழங்களை எடுத்துக்கணும். இது உடலில் இருக்கக்கூடிய கொழுப்பினை சேர விடாமல் அதை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். மேலும் அனைத்து விதமான பீன்ஸுகளிலுமே அதிக அளவு ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைஞ்சிருக்கு. இதெல்லாம் நம்ம அடிக்கடி உணவுகளையோ தனியாகவோ சேர்த்துக்கணும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஸோ இந்த 7 வகையான காய்கள் மற்றும் பழங்களையே நம்ம அடிக்கடி சேர்த்துக்கிட்டாலே போதும், நம்ம உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நல்லா கிடைக்கும். ஸோ இந்த காய்கறிகளும் பழங்களும் கிடைச்சா விடாமல் அதை வாங்கி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம்னா நம்ம உடம்பையும் நல்லா வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.